ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் இப்போ கட் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு கிளாத் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம துணி வாங்கும்போதே பண்ணிடணும். இருந்தாலும் உங்களுக்கு இப்போது உங்களோட புரிதலுக்காக ஒரு வாட்டி காமிக்கிறேன். 16 இன்ச் இருக்குது பாருங்கள். அப்படின்னா துணியோட அகலம் 32, லைனிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த அளவு இருக்குது. நெக்ஸ்ட்டு எவ்வளோ துணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45, அப்போ 2ஆம் அடிச்சிருக்கேன் 90. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது பாடி கூட 36 தான். அப்புறம் ஷார்ட் ஸ்லீவு. ஸோ இந்த அளவுக்கு இந்த துணி வந்து போதுமான துணி. இப்போ மெயின் கிளாத் எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இப்போ வச்சு நான் துணியை மடித்து வச்சுருக்கேன். எப்போவுமே எந்த துணி தைக்கிற மாதிரி இருந்தாலுமே ஃபோல்டிங் நம்ம சைடு தான் இருக்கும். இப்போ கீழே இருக்க அந்த அன்ஈவனெல்லாம் ஈவனாக கட் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து 1 இன்ச் வைக்கலாம், 1.5 இன்ச் வைக்கலாம், ஒரு 1/2 இன்ச் கூட வைக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே அடித்து தான் திருப்ப போகிறோம். ஸோ 1/2 இன்ச் வச்சாலாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்காது. ஸோ 1 இன்ச் வைக்கிறேன் நான். இல்லை உங்களுக்கு 1.5 இன்ச் வேணும், இல்லை கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படின்னிங்கன்னா கூட ஹிப்பு கிட்ட வர்றது அது. அதனால் அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் 1 இன்ச் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 13. நம்ம இந்த லைன் எங்கே இருக்கோ அது வரைக்கும் தையல் போட்டுருவோம். ஸோ 13.5 வச்சோன்னா போதும். இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த லைன் மேலேயே தையல் வரும். ஸோ அப்போ அதனால் நமக்கு கீழே வந்து துணி எக்ஸ்ட்ரா விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 13.5 ஷோல்டர் கிட்ட மட்டும் விட்டோம்னா போதும் ஜாயிண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு அதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சும் ஒரு வாட்டி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு லைன் போட்டுட்டு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ இது பாருங்கள், நான் 6 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஷோல்டர் ரொம்ப குட்டியாக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடி வந்து ரெடி அளவு வந்து 36. இப்போ 6 இன்ச்சு கரெக்டாக இருக்குங்களா உங்களுக்கு? ஆர்ம் ஹோலு பார்த்தீங்கன்னா 15.5 வருது. ஸோ இதுவும் 6 வச்சா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ஆர்ம் ஹோலோட லென்த் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி வைக்கலாம். ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அந்த மாதிரி கீழே இறக்கி வைக்கலாம். நான் சொல்கிறது லென்த்து. இப்போ 6 வச்சுட்டு அப்படியே பாக்ஸ். இப்போ உங்களுக்கு அந்த பாக்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஷோல்டர்லேருந்து ஷோல்டரும் அந்த கீழே இருக்கிற அளவு இப்போ சென்டரில் ஒரு கோடு போட்டோன்னா அது பாக்ஸ் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பாடி 36 சொன்னேன் இல்லைங்களா, 9 இன்ச்சு. ஸோ 9 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு ஹிப்பும் மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த பாக்ஸ் வந்து ஒரே அளவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரே அளவாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆர்ம் ஹோல் பெருசாக இருக்கும் பட்சத்தில் அது கொஞ்சம் மாறும். இல்லை டீப் நெக் வைக்கும்போது மாறும். நீங்கள் அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம். அந்த பாக்ஸ் ஒரே அளவில் இருக்கும். அது மட்டும் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ ஹிப்பு வந்து 28. அப்போ 7 + 1 8 + 1.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் லைன் போட வேண்டாம். நெக்கு வரைஞ்சிட்டு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். 8 இன்ச்சு. நெக் வித் வந்து 2.25 வைக்கிறேன் நான். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அளவுங்க. 2.25 அப்படிங்கிறதும் ஷோல்டர் 6 அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டாண்டர்டான அளவு. பாடி டிவைட் பை 6 வச்சோம்னா நமக்கு ஷோல்டர் கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னாலுமே 6 தான் வரும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 42 44 இன்ச்சஸ் வரைக்குமே 6 இன்ச்சஸ் தான் வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் தையலுக்கு போக மீதி 2.25 இன்ச் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப குட்டி ஷோல்டர் இல்லை, நார்மல் ஷோல்டர் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஒரு வேளை நம்ம டீப்பாக வைக்கிறோம் அப்படின்னா, இல்லை ஷோல்டர் சின்னதாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் ஒரு 2.25 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு ரவுண்டே போதும் அப்படின்னா ரவுண்ட் வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டிசைன் வேணும்னாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் ரவுண்டே கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கையிலேயே ட்ரா பண்ண பழகிக்கோங்க. அது கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாங்கிறத விட கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வரைஞ்சி பழகுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து 36 வச்சோமா, இப்போ அந்த பாக்ஸை விட கீழே இறங்கி இருக்குது நெக்கு. ஸோ அதனால் நெக்கோட கார்னர் எங்கேயோ அங்கேருந்து நீங்கள் கிராஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ அளந்து பார்த்தா 9.25 வருது. நமக்கு 9 இருந்ததுன்னா போதும். எதுக்காகனா அந்த நெக்கு கீழே இறங்கும் போது ஓப்பன் ஆகும் நம்ம போடும்போது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த பாக்ஸை விட்டு நெக்கு வெளியில் வந்துச்சுனாலுமே நம்ம அந்த கிராஸில் தான் அளக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போது 9 இன்ச்சு இது கரெக்டாக இருக்குது. மார்க் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு இந்த கிராஸ் லைன் போட்டுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி, இப்போ இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி தான் தைச்சிட்டு இருக்கேன். எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு அளவு கொடுத்தாங்கன்னா அந்த அளவு தைச்சி கொடுத்தேன்னா எனக்கு அதில் கரெக்ஷன்ஸே வராது. கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வரும் எனக்கு. ஆனாலும் ரொம்ப நாள் இந்த ஃபீல்டில் இருக்கேன், அதனால் கூட அந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சென்டரில் கிராஸ்லாம் நான் போடுறதில்ல, அப்படியே தான் ரவுண்டு கொடுத்துருவேன். நான் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள். இதில் வந்து ஆம் ஹோலில் உங்களுக்கு சுருக்கம் வராது, ரொம்ப ஃபிட்டிங் நீட்டாக இருக்கும். இப்போ இது என்ன கணக்குன்னா பாருங்கள், அந்த அந்த 2 அந்த அளவுலேருந்து ஆஃப் ஆஃப் த இது எடுத்துக்கணும். செகண்ட் வந்து அதாவது ஷோல்டருக்கு அந்த டீப் லென்த் ஆம் ஹோல் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாதி. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பாடி லைனில் வந்து செட் ஆகிற மாதிரி தான் நான் கர்வ் கொடுத்துருக்கேன். நடுவுலலாம் எங்கேயுமே கொடுக்கல. இது ரொம்ப நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஸ்லோப்பும் ரொம்ப பெருசாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மீதி ஒரு 1/4 இன்ச் வெளியில் தள்ளி வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா நமக்கோட அளவு கரெக்டாக வரணும். 7.25. ஸோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹிப்புக்கு சென்டரில் டாட் வைக்கிறதுக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டோட லென்த்தும் உங்களுக்கு 4 இன்ச்சஸ் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இதில் எதுவும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிசுறு வந்து கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துடணும். அப்படியே வச்சுட்டு நம்ம கட் பண்ணாமல் அதையும் சேர்த்து கட் பண்ணோன்னா நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் அந்த 1/4 இன்ச்னா கூட நம்மளுக்கு அன்ஈவன் வரும். அதே மாதிரி ஷோல்டரை டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து இன்கேஸ் ஏதாவது நம்ம வேறு ஏதாவது நெக் வரைகிற மாதிரி இருந்ததுன்னா கூட, டிசைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம இழுக்கக்கூடாது. அது எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் நம்ம வந்து மூவ் பண்ணி கட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து கீழே கிளாத் வந்து அன்ஈவன் ஆகாமல் உள்ளுக்குள்ளே இழுக்காமல் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பேக் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த நாட்ச்லாம் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நெக்கு கூட நம்ம கட் பண்ணிடலாம். இது ரவுண்ட் நெக் தான், அதை தான் கேட்டிருக்காங்க. இந்த நெக்கு கூட வந்து பைப்பிங் கேட்டிருக்காங்க. நம்ம பைப்பிங் தான் வைக்க போகிறோம். இந்த நெக்கு ரவுண்ட் நெக்கு, நார்மல் ரவுண்ட், அதனால் நான் அந்த மாதிரி வச்சுட்டேன். இல்லை இன்னும் கூட கொஞ்சம் டீப்பாக வைக்கணுன்னா வைக்கலாம்.
அந்த பாக்ஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த பாக்ஸோட கார்னரை மட்டும் உடச்சி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நெக் வந்து நல்ல வைடாக வரும். அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அது கூட ரவுண்டு தான். ஆனால் இந்த நார்மல் ரவுண்டு போதும் அப்படிங்கிறதுனால நான் நார்மலாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம மெஷர்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் பொறுமை ரொம்ப அவசியம். இதில் பொறுமை டெய்லரிங்கில் பொறுத்த வரைக்கும் பொறுமையும் புரிதலும் ரொம்ப அவசியம். எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அதை பண்ணிடலாம். அது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போது நம்ம அந்த கரையை எப்போவுமே நம்ம எடுக்க மாட்டோம். அந்த கரையை ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூப்பட்டி ஐப்பட்டி வைக்கும்போது ரொம்ப திக்காயிடும். அதனால் நான் அதை வந்து கரையை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருவேன் எப்போவுமே. அதனால் அது ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் கார்னரில் பாருங்கள், நம்ம பட்டி அங்கே தான் எடுக்க போகிறோம். ஒரு பட்டி அங்கே தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 28 ஹிப்பு. அப்போ 7 + 2 வந்து 9 இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். 9 இன்ச்சுக்கு நம்ம கொஞ்சம் துணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்படி நம்ம வந்து கட் பண்ணும்போது எல்லாமே ஒன்று ஒன்றா டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் துணி அளவாக இருந்ததுன்னா கூட நம்மளால் கட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நீங்கள் 1, 2 ஒரு நாளைக்கு 3 அப்படி தைக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது புரியலன்னா நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. அது அப்படி வருமா வராதா அப்படின்னு யோசிக்காமல் பண்ணாதீங்க. அதே மாதிரி இது வந்து பேக் பார்ட்டு க்ராஸாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் அப்படியே வரைஞ்சிருக்கு, அது எதுவும் பண்ணல. ஷோல்டரும் அதே மாதிரி வரைஞ்சிருக்கு. இன்னும் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லோப் கொடுக்கல, ஸ்லோப்பையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. இவ்வளோ தான். ஃப்ரண்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. அதே மாதிரி இதுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது அப்படியே கூட நம்ம சென்டரில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து குடஞ்சி எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டிங்கன்னா அது மாறவே மாறாது. சம்டைம்ஸ் ஒரு வேளை நம்ம போடாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சுனாலும் கஷ்டம், சின்னதாக இருந்ததுனாலும் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு சரியாக வராது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணுறேன். 6 இன்ச்சு, 5.25 இன்ச்சு. இப்போ இந்த 5.25 இன்ச்சு நம்ம அப்படியே பண்ணலாமா, ஒரு 1/4 இன்ச்சு வந்து பிடிக்கிறதுக்கு விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே இறங்கிடும். நெக்ஸ்ட்டு ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் நம்ம மேலே பிடிச்சிட்டோன்னா சரியாயிடும். அதனால் நம்ம அதில் குழப்பமே வேண்டாம். நீங்கள் தெளிவாக என்ன அளவு இருக்கோ, நெக்கோட டெப்த்து எவ்வளவோ அதை மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெடியும் அதே அளவில் வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப யோசிக்க வேணாம் அதை பற்றி. அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் வந்து ப்ளவுஸ் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பாருங்கள், புரிகிற மாதிரி இருக்கிற வீடியோவாக பாருங்கள். அது யாரோடதாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்லேயும் அதே 2.25 வச்சுட்டு இந்த நெக்கு பாருங்கள் கொஞ்சம் டீப்பாக உடச்சி விட்டுருக்கேன். இது எதனால் வருது அப்படிங்கிற புரிதல் வந்து கண்டிப்பாக வேணும். இப்போ நமக்கு ஷேப் வந்து 12.5, ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம எடுத்த அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துனா போதும். இது வந்து இது ரெடி ப்ளவுஸில் எடுத்தது, அதனால் அதுலேயே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தான் எடுத்திருப்போம். இப்போது இந்த ஃப்ரண்ட் சைடில் 1.5 இன்ச்சு, அதாவது ஹூக் பட்டி வைக்கிற சைடில் 1.5 இன்ச்சு, இந்த ஜாயின் பண்ணுற சைடில் 1 இன்ச்சு. இது மட்டும் ஒரு ஸ்டாண்டர்டான அளவு. பேசிக்காக நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா இது போதும். இதுக்கப்புறமா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம ட்ராயிங் போடுறதுன்னு ஒன்று போடுவோம். அதில் வந்து நான் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன்.
சும்மா ரஃப்பாக ஒரு 3.5 இன்ச்சு 3.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த சென்டர் லைன் வந்து எந்த அளவுக்கு போட்டேன்னா 3.25க்கு போட்டேன். நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா மீதி இருக்க 2 டாட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ வரைஞ்சிருக்கிறது தான் சென்டரில் வருமானா இல்லை, அது கூட நம்ம இப்போ வந்து கொஞ்சம் சரியாக மாற்றி கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வாங்கி அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கனாலுமே அது கரெக்டாக இருக்கும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளாம் லேடீஸு, ஸோ அது நம்ம ரெகுலராக நம்ம வேர் பண்ணுறதுனால அது எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற முடிகிற அளவுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த இது நீங்கள் டெய்லரிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா ரெகுலராக பண்ணுங்கள் அந்த வேலையை. இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ சென்டரை ஈவனாக மடிச்சுக்கலாம். ஈக்குவலாக சென்டரை மடிச்சுட்டு இப்போ இந்த சென்டரில் இருந்து இப்போ மடிக்கிறோம் பார்த்தீங்களா, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த சைடோ அந்த சைடோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு டாட் வந்து 1.5 இன்ச்சு நான் வைக்க போகிறேன். அந்த டாட் ஏன் 1.5 இன்ச் வைக்க போகிறேன் அப்படின்னா 1 இன்ச் வைக்கலாம், 1.5 இன்ச் வைக்கலாம். இவங்களுக்கு கொஞ்சம் 1.5 இன்ச் 36 அப்படிங்கிறனால 1.5 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ அது வந்து நம்ம பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நான் என்ன கால்குலேஷன் ஒரு வாட்டி சொல்கிறேன். இப்போ நமக்கு 4.25 வேணும், 4 இருக்குது. இப்போ இதில் 1.5 இன்ச் வச்சோம்னா இந்த சைடு 2.5 தான் நிற்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அளந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2.25 கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இன்ச் டேப் வச்சு ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஈவனாக இருக்கும். நம்ம ரவுண்டாக கட் பண்ணோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டாட் வைக்கிற இடம் வந்து ஈவனாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ரஃப்பாக கட் பண்ணுறோம். இப்போ அந்த லைன் போட்ட வரைக்கும் கட் பண்ணாமல் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஷேப் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு இதுக்கு நாச் போட்டுக்கலாம். நாச் போட்டுட்டு அந்த ஸ்லோப்பையும் கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ சென்டர் டாட் வந்துருச்சு. சென்டர் டாட் வந்தாலுமே நம்ம சைட் டாட்லாம் ஈஸியாக பிடிக்க முடியும். பாருங்கள், இப்போ வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தான் ஒரு ஸ்லோப் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம கிராஸ் பட்டி வைக்கணும். ரொம்ப கிராஸாகவும் வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 2.5 இன்ச் வச்சுக்கலாம். 2.25 கூட வச்சுக்கலாம். நம்ம அகலம் வந்து 1.5 இன்ச் இருக்கிறதுனால, அதாவது அகலத்துக்கும் நீளத்துக்கும் ஒரு 1 இன்ச் டிஃப்ரெண்ட், ஒரு 3/4 இன்ச் டிஃப்ரெண்ட் இருந்தால் ஓகே, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை சென்டர் செட் பண்ணிவிட்டு இது வந்து சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். இந்த சென்டர் டாட்டோட அளவு வந்து 2.5 இன்ச் தான் இருக்கணும். அது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய அளவாக இருந்ததுன்னா கூட 2.25 அதுக்கு மேலே போகாது. நெக்ஸ்ட்டு இப்போ சென்டர் ஆர்ம் ஹோல் டாட் பிடிக்கும்போது இந்த சென்டர் பாருங்கள், இதை பிடிச்சிட்டு இப்படி நம்ம மடித்தோம் அப்படின்னா மேலே வந்து ஈவனாக நிற்கணும். இழுத்தா வந்து இழுக்கக்கூடாது. உங்களுக்கு இழுவையாக இருக்கக்கூடாது. கிராஸ் மாதிரி வரக்கூடாது. கிராஸ் பீஸ் மாதிரி வரக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். அந்த மாதிரி இப்போ நான் இதுக்கு இந்த லைன் போடலை. நான் வந்து தைக்கும்போது தான் போடுவேன். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் லைன் போடுறனாலும் போட்டுக்கலாம். பட் இந்த லைன் வந்து அக்யூரேட்டாக அந்த சமயத்தில் வராது. இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஷோல்டர் ரெண்டும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஒன்று நம்ம செக் பண்ணி கரெக்டாக பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு கரெக்ஷன்ஸே வராது எப்போவுமே.
இப்போ கரெக்டாக நம்ம 1/4 இன்ச் தான் உள்ளே குடஞ்சி எடுத்தோம். அந்த 1/4 இன்ச் தான் உள்ளே போயிருக்கு. மீதி கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன பெசுறு ஒன்று இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிட்டோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பட்டியை கட் பண்ணிடலாம். பட்டிக்கு ஸ்டாண்டர்டாக அதாவது ஹிப்போட ரவுண்டு டிவைட் பை 4 + 2 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. 7 + 2 9 வந்துடும். அது ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணிட்டதுனால அது கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு 3.5, ஒரு சைடு 3.25, இவ்வளோதாங்க நம்ம அளவு. எப்போவுமே நம்ம பேசிக்கில் கற்றுக்கும் போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மெத்தட் கற்றுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் பேசிக் தான் சொல்கிறேன். இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம பேசிக் மட்டும்தான் கற்றுக்கிட்டு போகிறோம். 1 பை 1 இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3.25 வச்ச பக்கம் ஃப்ரண்ட்டு, அதுக்கு இப்படி ஒரு நாச் போட்டுட்டோன்னா அது ஃப்ரண்ட்டுன்னு நம்ம அடையாளப்படுத்திக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் இப்போ நம்ம பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கெலாம் நம்ம எதுவும் துணி கால்குலேட் பண்ணி எடுக்கலை. ஆனால் ஸ்லீவ் மடிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ஹோல் டிவைடட் பை 2 + ½ இன்ச்சு, அந்த அளவுக்கு துணி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நமக்கு ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா 7.25, ஓகேங்களா. 7.25 ப்ளஸ் ஒரு ½ இன்ச்னா 8.25 வரணும். கரெக்டாக இருக்குது கிளாத்து. ஸோ இப்போ இது ஜாயிண்ட்லாம் எதுவும் வராது. நம்ம அப்படியே டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம எது தைச்சாலுமே இந்த கீழே இந்த அன்னீவன் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லது. இதுவும் கையும் அடித்து தான் திருப்ப போகிறோம். அதனால் 1 இன்ச் வச்சுக்கிறேன் நான். இதில் கையில் மட்டும் 1 இன்ச்சுக்கு மேலே வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் 1 இன்ச் கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் 6.5, ஸோ ½ இன்ச் ஆட் பண்ணி 7 வைக்கிறேன். இது பாடி டிவைட் பை 12 அப்படின்னா அவங்களுக்கு 3 வரும். ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஒரு ½ இன்ச்சு, 3.5 இன்ச் வைக்கிறேன். இப்போ இந்த 3.5 ஷோல்டர் 6 இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டாக அப்படியே வரோங்க. ஒரு 90% அப்படி தான் வரும். அதுக்கு மேலே இந்த ஸ்லீவ் ரவுண்டும் ஆர்ம் ஹோல் ரவுண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்குலாம். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அளவு மாறும். இப்போ ஸ்லீவ் ரவுண்டு 11, 5.5 அப்படியே வச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் பாருங்கள், லென்த் எங்கேருந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கிராஸாக எடுக்கணும். இப்போ நம்ம மடிக்கும்போது ஆர்ம் ஹோல் டிவைட் பை 2 + ½ இன்ச் சொன்னோன்னா இது -½ இன்ச் வைக்கணும். 7.25, அதோட ஒரு ½ இன்ச் கம்மி பண்ணால் 7.25 இருந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ஒரு கொஞ்சம் கூட அன்ஈவன் வராது, ஈவனாக இருக்கும் அப்படியே. அதே மாதிரி இந்த ஸ்லோப்புக்கும் இதுக்கும் எவ்வளோ 1 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கணும். அது 7.25 இருந்ததுன்னா இது 6.25 இருக்கணும். கரெக்டாக இருக்குங்களா? ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டம் ரவுண்டும் இந்த டவுனும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். 3/4 இன்ச் வரைக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. 5.5, 6.25. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டான அளவு தான். நெக்ஸ்ட்டு இது 1.5 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை க்ராஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அந்த 7.25 எங்கே இருக்கோ கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே 2ஆக மடிச்சுக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து 1.5 இன்ச்சு. நிறைய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஒரு 2-3 வாட்டி இதை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். அந்த ரவுண்டு கீழே இறங்குறது அந்த நம்ம பண்ண மார்க்லேருந்து இறங்குற மாதிரி இருக்கணும்.
அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். செகண்ட் ஸ்லோப் தான் நான் கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வருவேன் ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது. அது கூட அந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே கட் பண்ணிடணும். அதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. எப்போவுமே அந்த எக்ஸ்ட்ரா பிசிறு கிளாத்தை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி இந்த கிராஸும் போட்டுக்கணும். அதாவது எவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்காக தான் நம்ம அந்த கிராஸ் போடுறது. அது ஞாபகமாக அதை கண்டிப்பாக கிராஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து கூட தைப்போம். அப்போ எவ்வளோ வச்சோம் என்ன ஏதுன்னு மறுபடியும் நம்ம ரீகலெக்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதில் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச் வச்சோம் இல்லையா, இப்போ 1 இன்ச் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த சென்டருக்கு மேலே கொஞ்சம் இப்போ இந்த கரெக்டாக நம்ம சென்டர் மார்க் பண்ணது உங்களுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான் எடுக்கணும். இதுக்கு மேலே உள்ளுக்குள்ளே கர்வ் எடுக்கக்கூடாது. நாமனா ஆம் ஹோலில் 1/4 இன்ச் தான் விட்டுருக்கோம். இங்கே 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகம் இருக்கலாம். பட் அதே மாதிரி இது முடிக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் ஜாயிண்ட்டுக்கு அந்த சைட் ஜாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடியே முடிஞ்சிடணும். அது வரைக்கும் அந்த 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் கிட்டே கொண்டு வந்துட்டிங்கன்னா சைட் ஜாயின் பண்ணும்போது அன்ஈவன் வரும். அதனால் அது கவனமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இனி ஒரு பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து மொத்தம் ஒரு சைடுக்கு 3 வைப்போம். ஸோ 2 சைடுக்கு உங்களுக்கு 6 வேணும். இப்போ 4 கட் பண்ண போகிறோம். மீதி ஒன்று வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்குவோம். இது வந்து பைப்பிங் தான் கேட்டிருக்காங்க, அதனால் இதுக்கு கிராஸ் பீஸ் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் எடுத்துக்கலாம். ஒரு வேளை வேணும்னா கூட இந்த கிராஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹூக் பட்டி ஐ பட்டி மட்டும் எடுத்தோம்னா போதும். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. கேட்டிங்கன்னா தான் நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ போட முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு தெரியாமையே நான் வேறு வீடியோ போட முடியாது. டவுட் இருக்குன்னா அதுக்கு ரிலேட்டடான வீடியோ போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸை அப்படியே வச்சுட்டு நம்ம மெஷர்மெண்ட்டு எடுக்காமல் ப்ளவுஸ் அப்படியே வச்சு கட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். அதாவது கிளாத்தை போட்டு கட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி. இப்போ ஹூக் பட்டிக்கு 1.5 ஒரு 2 எடுக்கணும். இது கொஞ்சம் இடம் கரெக்டாக இல்லை, அதனால நம்ம இந்த சைடில் எடுத்துக்கலாம். இது 2 கிளாத்தாக இருக்குது. ஸோ அதனால் 2.5 இன்ச் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஏதாவது மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு வீடியோ போடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த துணி எடுத்து நீங்கள் தனியாக வச்சிட்டிங்க அப்படின்னா வேறு எதுக்காவது நமக்கு யூஸ் ஆகும். டெய்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன துணி கூட நம்ம இது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி நீளமாக இருக்கிறது, ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்கிறது, அந்த துணியெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். இப்போ 2.5 இன்ச்சுக்கு 2 இருந்தது, அதில் 1.5 இன்ச் ஒன்று, 2.5 இன்ச் ஒன்று கட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மெயின் கிளாத்தில் போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்கிறேன்.